அனைவருக்கும் வணக்கம். அந்த முருகன் அருளால் புதிதாக பிறந்திருக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு நீங்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று சிறப்பாக வாழணும்னு சொல்லி தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதத்தின் ராசி பலன் கிரகநிலைகளைப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும், நீங்கள் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும், மூலம் நட்சத்திரத்தின் குணநலன்கள் என்ன அப்படின்னும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படின்னும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேதுவின் ஆதிக்கத்தில் வரும் 3வது நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம். ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் என்று சொல்றதுண்டு. ஆனால் ஆராய்ந்து பார்த்தால் இதில் உண்மை இல்லை. ஆணி மூலம் அரசாலும் பின் மூலம் நிர்மூலம் என்று சொல்வதுதான் சரி. ஆணி மாதம் மூலம் நட்சத்திரத்தில் பிறப்பவர்களுக்கு சந்திரன் தனுசு ராசியில் இருக்கும். அப்படி தனுசு ராசியில் இருக்கும் சந்திரனை மேஷம், மிதுனம், சிம்மம் ஆகிய ராசிகளில் ஏதேனும் ஒரு ராசியில் இருக்கும் குரு பார்த்தால் அந்த ஜாதகருக்கு நாடாளும் யோகம் ஏற்படும். அதே போல மூலம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் எதிரிகளை நிர்மூலமாக்குவார்கள் என்பதுதான் சரி. அனுமணி நட்சத்திரமான மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பெற்றோரையும் பெரியோர்களையும் மதித்து நடந்துக்குவீங்க. அவர்கள் சொல்லும் வார்த்தைகளை வேதவாக்காக நினைச்சு செயல்படுவீங்க. பொறுமையின் சிகரமா நீங்க திகழ்வீங்க. ஆனால் அநியாயம் செய்பவர்களை கண்டால் பொங்கி எழுந்துருவீங்க. நீதி நியாயத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பீங்க. சுய கௌரவத்துக்காக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உங்கள் தன்மானத்துக்கு இழுக்கு ஏற்பட்டால் பொறுத்து கொள்ளவே மாட்டீங்க. ஆன்மீக சம்பிரதாயங்களில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருப்பீங்க. கல்வி அறிவும் சிறந்த பேச்சாற்றலும் பெற்றிருப்பீங்க. இளம் பருவத்திலேயே சுக்கிர தசை வந்துடுவதால் கலைத்துறையில் பிரகாசிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். அனைத்து வசதிகளும் வாய்ப்புகளையும் பெற்று மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வீடு வாகனம் போன்ற அனைத்து வசதிகளையும் பெற்றும் வாழ்வீங்க. பணியிடத்தில் நிர்வாகத்துக்கு விசுவாசமாக நடந்துக்குவீங்க. சித்தர் பீடங்களுக்கு சென்று தியானம் செய்கிறதுல ஈடுபாடு கொண்டிருப்பீங்க. மனம் போல் மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையும் குழந்தைகளும் மிகுந்த பாசத்துடன் இருப்பாங்க உங்ககிட்ட. பிள்ளைகளின் படிப்பு விஷயத்திலும் அவர்களுக்கு சிறப்பான எதிர்காலம் அமைத்து தர வேண்டும்னு மிகுந்த கவனத்துடன் இருப்பீங்க. எப்போதும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும்னு விரும்புவீங்க. கலை விளையாட்டு போட்டிகளில் கலந்துக்கிட்டு பரிசு பாராட்டும் பெறுவீங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீங்க. மேலும் மூலம் நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களுக்கு மூலம் நட்சத்திரமும் முதல் பாதத்தில் பிறந்த நீங்கள் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் துணிந்து நின்று சமாளிப்பீங்க. துன்பங்களும் சோதனைகளும் ஏற்பட்டாலும் கலங்காமல் சமாளித்து மீண்டு வருவீங்க. மிகுந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் பெற்றிருப்பீங்க. நம்பிக்கை துரோகிகளை மன்னிக்கவே மாட்டீங்க. தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் தலையிட மாட்டீங்க. தாய் தந்தையிடம் ரொம்பவே அன்பாக நடந்துக்குவீங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உணர்ச்சி வசப்பட மாட்டீங்க. அப்படியே உணர்ச்சி வசப்பட்டாலும் உடனே சகஜ நிலைக்கு திரும்பிடுவீங்க. வாழ்க்கை துணையிடமும் பிள்ளைகளிடமும் மிகுந்த பாசம் கொண்டிருப்பீங்க. அதே நேரம் அவர்கள் தவறு செய்யும்போது கண்டிக்கவும் தயங்க மாட்டீங்க. எடுத்த காரியத்தை எப்படிப்பட்டாவது நிறைவேற்றியே திருவீங்க. செலவு செய்கிறதுல கணக்கு பார்த்து செய்வீங்க. மேலும் ஜனவரி மாதத்தை பொறுத்தவரை தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் குரு ராசியை பார்க்கிறார். குரு உங்களை பார்ப்பதால் எவ்வளவு தீமைகள் இருந்தாலும் விலகி போகும். நல்ல பண பரிவர்த்தனை உண்டாகும். தொழிலில் வெற்றி உண்டாகும். வெளிநாட்டில் வேலை முயற்சிகள் கைகூடும். விஐபிகளின் தொடர்புகள் கிடைக்கும். ராசியில் சூரியன் இருப்பதால் சிலருக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு தலைமையுடன் நெருக்கமாக கூடிய யோகம் ஏற்பட போகுது. இழந்த பதவிகள் திரும்ப கிடைக்க போகுது. யோகம் உண்டாக போகுது. 2ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பதால் நல்ல வருமானம் கிடைக்க போகுது. 3இல் இருக்கும் ராகு முயற்சிகளில் வெற்றியை தரப்போகிறார். துர்கையின் அனுகிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு இருக்கு. மனசில் நினைக்கும் காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறப்போகுது. ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தினா காரியங்கள் அனைத்துமே வெற்றியடையும். சொத்துக்கள் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டாகும். பழைய சொத்துக்களை விற்கும் அமைப்பு உண்டாகி இருக்கு. புதிய சொத்துக்களையும் வாங்க போறீங்க. ஒப்பந்தங்கள் இல்லை. படித்து பார்த்து கையெழுத்து போடுவது தான் நல்லது. தாய்க்கு சிறு சிறு உடல்நல குறைபாடுகள் ஏற்பட போகுது. நெஞ்சக நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சாப்பிடும் விஷயத்தில் மிகுந்த கவனம் இருக்கணும். நீங்கள்
கொழுப்பு உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. நீரால் தொற்றுகள் ஏற்படும் அபாயம் ஏற்பட இருக்கு. உணவில் கவனம் தேவை. வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. செவ்வாய் ராசியில் இருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் யோகம் உங்களுக்கு உண்டாகி இருக்கு. சகோதரர்களால் நன்மைகள் உண்டாக போகுது. அலுவலகத்தில் அதிகாரப்பூர்வ பதவிகள் கிடைக்கப் போகுது. உயர்கல்வி கற்கும் வாய்ப்பும் ஏற்பட்டிருக்கு. 8 கூறியவன் 6 அமர்வதால் விபரீத ராஜயோகம் ஏற்பட போகுது. எத்தனை தடைகள் வந்தாலும் அது வெற்றியாக மாறப்போகுது. வெளிநாட்டு வாய்ப்பு உண்டாகி இருக்கு. 7 குரு இருப்பதால் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது. சுக்கிரன் ராசியில் இருப்பதால் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது. சர்க்கரை தொடர்பான பிரச்சனைகள் இருப்பவர்கள் உடல்நிலையை பார்த்துக்கொள்வது நல்லது. 7 கூறிய புதன் ராசியில் இருப்பதால் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு தாய்நாடு திரும்புவதற்கான வாய்ப்பு உண்டாகி இருக்கு. திடீர் வேலைவாய்ப்புகள் உருவாகி இருக்கு. ஒரு சிலருக்கு உடல் நலனில் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் பலருக்கு திடீர் வேலைவாய்ப்புகள் கிடைக்கப் போகுது. சூரியன் ராசியில் அமர்வதால் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் யோகம் உண்டாகி இருக்கு. அரசியல்வாதிகள் உடல் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. வியாபாரத்தில் லாபம் உண்டாக போகுது. வேலையில் பதவி உயர்வுகள் இடமாற்றங்கள் கிடைக்கப் போகுது. இழந்த சொத்துக்கள் மீண்டும் கிடைக்கப் போகுது. கௌரவம் அந்தஸ்து தைரியம் கூட போகுது. பரமக்குடி நாயனார் கோயிலில் நாகநாத சுவாமிகள் வழிபாடு ஏராளமான வெற்றியை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். மேலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்பட போகுது. குழந்தைகளால் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நிகழப்போகுது. நண்பர்களும் அனுகூலமாக இருக்க போகிறாங்க. அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு கூட போகுது. தெய்வ பக்தி அதிகரிக்க போகுது. எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிக்க போறீங்க. பணப்புழக்கம் அதிகரிக்க போகுது. குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாக போகுது. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மாத பிற்பகுதியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க போகுது. சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கும் யோகமும் வாய்ப்பும் உண்டாகி இருக்கு. மாத பிற்பகுதியில் குடும்ப பெரியவர்களும் நண்பர்களும் உதவிகரமாக உங்களுக்கு இருக்க போகிறாங்க. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை இந்த ஜனவரி மாதம் உண்டாகி இருக்கு. ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகள் ஏற்பட போகுது. சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பும் கூட உண்டாகி இருக்கு. ஆனால் உடல் நலனில் கவனம் தேவைப்படுது. தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். எச்சரிக்கையாக இருங்க. அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறிய அளவில் பாதிக்கக்கூடும். உடனே சரியாகிடும். தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்துக்கோங்க. உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும். பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படும். சிறு தவறும் கூட சிக்கலை ஏற்படுத்திவிடக்கூடும். சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படும். உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கப் போகுது உங்களுக்கு. பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காணப்பட போகுது. ஆனாலும் மறைமுக பிரச்சனைகள் சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூட போகுது. கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்பட போகுது. சிலருக்கு வெளியூர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பும் உண்டாகி இருக்கு. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படலாம். கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் மற்றும் சிவபெருமான். பரிகாரமாக நீங்கள் விநாயகர் அகவல் பாராயணம் செய்கிறதும் விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து தும்பை பூக்களால் அர்ச்சனை செய்வதும் நன்மைகளை தரும். பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு மேலும் நன்மை சேர்க்கும். மேலும் நேர்மையாகவே அனைத்து காரியங்களையும் சாதித்துக் கொள்ளும் தனுசு ராசி நண்பர்கள், நீங்கள் சோம்பலை ஒதுக்கிக் கொள்வது உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். இந்த மாதம் மன உறுதி அதிகரிக்கும். சொத்துக்களை அடைவதில் இருந்த தடைகள் நீங்கும். உயர்நிலையில் உள்ளவர்களுடன் இருந்து வந்து மன வருத்தங்கள் நீங்க போகுது. உடல் ஆரோக்கியம் மேலுங்க போகுது. வாகனங்கள் மூலம் செலவு உண்டாகலாம். சுக்கிரன் சஞ்சாரத்தால் எதிர்பார்த்த மனவரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. வீட்டிற்கு தேவையான வசதிகள் செய்வதில் ஆர்வம் காட்ட போறீங்க. வீடு மனை வாங்குவதற்கான தடைகள்லாம் அகலப்போகுது. தொழில் வியாபாரம் சுமாராக தான் இருக்கும். எதிர்பார்த்த கடன் உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய வாடிக்கையாளர்கள் தொடர்பு உங்களுக்கு உண்டாகும். பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதம் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லது. திறமையாக செயல்பட்டால் பாராட்டு உங்களுக்கு தான் கிடைக்கும். குடும்பத்தில் எதிர்பாராத விருந்தினர் வருகையால் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது. குழந்தைகள் பற்றிய கவலை உங்களுக்கு உண்டாகும். அவர்களுக்காக பாடுபடுவீங்க. நீங்கள்
பெண்களுக்கு திட்டமிட்டு செய்தாலும் காரியங்களில் தடை ஏற்படும். எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். கலைத்துறையினருக்கு உடன்பணி புரிபவர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்க. அதனால் அனுசரித்து போகிறது தான் உங்களுக்கு நல்லது. ஏதிலும் முழு கவனத்தோடு ஈடுபடுங்க. நன்மையை தரும் அது. பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். ஆனாலும் சுக்கிரன் சச்சாரத்தால் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். அரசியல் துறையினருக்கு நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி நிச்சயம் உண்டாகும். இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் விலகும். எல்லா வகையிலும் நன்மைகள் உண்டாகும். பணவரத்து அதிகரிக்கும். நண்பர்களால் உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. நீங்கள் புதிய நபர்களின் நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாக போகுது உங்களுக்கு. சூரியன் சஞ்சாரத்தால் ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து வருந்த நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் தாமதமாக நடக்கும். புதிய நட்புகள் கிடைக்கும். மேலும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களின் மனதிடம் அதிகரிக்கும். வேலை பளு அதிகரிக்கும். வேலை வாய்ப்புகள் வந்து குவியும். ஆடம்பர செலவை குறைச்சிடுங்க. அதுதான் நல்லது. அவ்வப்போது ஒருவித சோர்வு உங்களுக்கு ஏற்படக்கூடும். அதை தகுந்த நபர்களிடம் திட்டமிட்டு சரி செஞ்சிருங்க. எந்த பிரச்சனைகள் ஆனாலும் பொறுமையுடனும் முன்னெச்சரிக்கையுடன் நடவடிக்கை எடுங்க. பூரண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் அடுத்தவரை நம்பி காரியங்களை செய்கிறத தவிர்த்துடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. மனக்கவலை அகல போகுது. யாருடைய அதிகாரத்துக்கும் கட்டுப்படாமல் தனித்தன்மையுடன் விளங்குவீங்க. தடைப்பட்ட பணம் வந்து சேரப்போகுது. உங்களுக்கு பயணங்கள் உண்டாக போகுது. மேலும் உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் நன்மை ஏற்பட போகுது. உங்களது செயல்கள் மற்றவர்களை கவரும் விதத்தில் இருக்க போகுது. ஆனால் மனதில் ஏதாவது கவலை இருந்துக்கிட்டே இருக்க போகுது. மற்றவர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. நீங்கள் பரிகாரமாக சித்தர்களை வணங்கி வர போட்டிகள் உங்களுக்கு குறையும். மனம் தெளிவடையும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் வியாழன், புதன், வெள்ளி. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.